ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட மார்க் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதில் குவான்ஸோட ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து 13th டெஸ்ட், அதாவது டெஸ்ட் புக்கில் 13th டெஸ்ட்டு போட்டோம். ஸோ இதில் வந்து ரொம்பவே மார்க்கு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போது ஓவராலாக வந்து 82 அட்டம்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அதுலேயுமே 8 எரரு, 72 மார்க்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த டெஸ்ட் புக்கு என்ன தான் நினச்சி தொலைறான்னு தெரில, இங்கிலீஷ் அந்த மெனிக்கு கேட்டு வச்சுருக்கான். ஸோ மொத்தமாக அட்டம்ப்ட்டு 17 தான், அந்த 17லையும் 7 தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன் இப்படி கேட்குறானுன்னு தெரில, சுத்தமாக தெரில. சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே லோவான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ப்ராக்டிக்ஸ் மார்க்கோ கைட்லையும் சரி, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அது நம்மளுக்கு என்னதான் வெக்காப்ஸ் தெரியலனாலுமே கிராமர் வச்சோ இல்லை ஏதோ சம்திங் அந்த மீனிங் வாஸ்துப்போ நம்ம போட்டுடலாம், இங்கிலீஷ் மேபி போட்டுடலாம். ஆனால் இதில் இப்போ சுத்தமாக போடவே முடியல. நான் சரி போடுறத மட்டும் போடுன்னு சொல்லிட்டு 17 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அதுலேயுமே வந்து 7 எரர். என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி ஃபைன், நம்ம இப்போது குவான்ஸுக்கான செஷன் போய் பார்ப்போம். ஸோ குவான்ஸில் இந்த இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6 மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அடுத்து 4 குவாட்ரடிக்கு, 8 சிம்பிளிஃபிகேஷனு, 2 டிஐஏ, அடுத்து 7 அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியாக தான் ஃபீல் ஆச்சு, ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குவான்ஸ்க்கான ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வீட் அதாவது ஆல்மண்ட்ஸ், ரைசின், அடுத்து வந்து கேஷ்வி அப்படின்னு சொல்லிட்டு 3 கைண்ட் ஆஃப் ஷூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதோட இது கொடுத்துருக்காங்க, ட்ரை ஃப்ரூட்ஸோட கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த இதில் இந்த 3தோட ரேஷியோ, 3தோட அளவு கொடுத்துருக்காங்க. ஆல்மண்ட்ஸு, ரைசின் அண்டு கேஷ்வி அதோட அளவு என்னென்னு பார்த்தோம்னா ரேஷியோவில் 2:3:5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரைசின் இன் த ஸ்வீட். ஸோ இப்போ இந்த 3த்தில் வந்து இந்த ரைசின் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றது எப்படி பார்க்கணுன்னா, டோட்டலை கீழே போடணும். இப்போ டோட்டல் எப்படி ரேஷியோவில் ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷியோவில் ஆட் பண்ண என்ன வரும், 3 to 5, அதாவது மொத்தம் 10. டோட்டல் 10க்கு இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ மேலே போட்டுடணும். அவ்வளோதான். இன்ட்டு பர்சன்டேஜுக்கு போடுற 100 போட்டுடணும். ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வருது, 30%. கரெக்டாக? அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ டோட்டலை கீழே போட்டு அதோட அளவை மேலே போட்டுட்டு நியூமரேட்டரில் போட்டுட்டு டினாமினேட்டரில் டோட்டல் அளவு போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ். அவ்வளோதான். அடுத்து இது வந்து ப்ராபபிலிட்டி கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி வந்து எப்படி சொல்கிறது, ரேராக தான் தெரியும். ஒரு சில சம்ஸ் வந்து டவுட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு நிறைய ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கும். நான் இந்த சம் போட்டுட்டேன். இந்த சம் கொஞ்சம் ஈஸி தான், ஓகேவா, ரொம்ப பேசிக்கான லெவல் தான். ஸோ இப்போ இது போட்டுட்டேன். பட் ஆனால் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டியில் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்கலாம், அது வந்து ரேர் தான். பட் இருந்தாலும் நம்ம ப்ராபபிலிட்டியை ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இந்த இதில் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து a car travels 16 கிலோமீட்டர் இன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர். ஸோ இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆனது இந்த பாயிண்ட் தான். அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர்னால் எனக்கு அது புரியலை. அது 1 ஹவர்லன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த 1 ஹவர்ன்றது ஒரு குவார்ட்டர் போல், ஒரு பகுதி போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்து செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லும்போது 2 ஹவரு, தேர்ட் குவார்ட்டர் சொல்லும்போது 3 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு மொதலையும் ஆட் பண்ணி, அதாவது டோட்டல் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு. நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தம் 3 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டைம் என்னது 3 மணி நேரம்ல, 3 மணி நேரத்தால் டிவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்சர் வரல. ஆனால் கான்செப்ட் அது கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவன் 16 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் அன் ஹவர்னா 1/4 தான். 1/4 கடக்கிறான் ஃபஸ்ட்டு குவார்ட்டர், அதாவது 15 மினிட்ஸில் கடக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். லாஜிக்கலி அதான். ஸோ 16 கிலோமீட்டரை 15 மினிட்ஸில் கடக்கிறான். அதே மாதிரி 12 கிலோமீட்டரை அடுத்த 15 மினிட்ஸில், அடுத்து 80 கிலோமீட்டரை அடுத்த 15 மினிட்ஸில் மேரட்டலாக கடந்துக்கிட்டு இருக்கான்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு கான்செப்ட் என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, 12, 16, 80 டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் என்னது, நம்ம சொன்னால் ஒரு குவார்ட்டருக்கு வந்து 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 15 மினிட்ஸ். அப்போ 3 குவார்ட்டருக்கு அப்போ 45 மினிட்ஸ். அப்போ ஹவர்ஸில் எழுதுனோம்னா 3/4ன்னு எழுதுவோம். 3/4 மணி நேரம். அதுதான் சொல்கிறேன், 3/4 மணி நேரத்தை எப்படி எழுதுவோம், 45 டிவைட் பை 16 தான் எழுதுவோம். ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணால் 3/4. ஸோ இப்போ இதை அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் வந்து 144ன்னு வரும். இதுதான் ஆன்சர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் தான் நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும், ஓகே. அடுத்து ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஏபிசியோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசி என்னது 10, 15, 30
டைம் கொடுத்துட்டாங்க. நம்ம எஃபிஷியன்சி என்ன பண்ணுவோம்னு சொன்னோம், இந்த 10, 15, 30க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 30 அப்போ 30னா அப்போ இது 30 வரணும்னா எங்கே எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்கும்? 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். புரியுதா? அப்போது டேஸு ஒர்க் அதாவது டைம் இன்றைக்கி எனக்கு கூட என்னோடய எஃபிஷியன்சி குறையுன்ற மாதிரி தான் லாஜிக். பிகாஸ் ஒரு ஒர்க்கை முடிக்க நீ ஒருத்தையும் 10 நாள் போதும், 10 நாள் எடுத்துக்கிறான், ஒருத்தையும் 30 நாள் எடுத்துக்கிறான்னா அப்போ 30 நாள் எடுக்கிறவனுக்கு எஃபிஷியன்சி குறைய தானே செய்யும், 10 நாள் எடுத்துக்கிறவனுக்கு எஃபிஷியன்சி கூட தானே செய்யும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் பெரிய சாமர்த்தியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருத்தவன் எவ்வளோ அதிகமாக ஒர்க்கு பார்க்குறானோ அவ்வளோ அதிகமாக அவன் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். கான்செப்ட் தானே, அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இப்போ 30ன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டோட்டல் பேமெண்ட் இஸ் 900. ஸோ இப்போ 900 வந்து டோட்டல் அவங்களோட பேமெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஏ அண்ட் சி அது வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் சி. இப்போ ஓகே, இப்போ டோட்டல் பேமெண்ட் வச்சு கதையை முடிப்போம். ஸோ இப்போ டோட்டல் பேமெண்ட் அப்படின்றத அவங்க பார்த்த ஒர்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி தான் டோட்டல் பேமெண்ட்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ? 6, 3, 2, 1, 5 + 1 6. அப்போ 6 பார்ட்டு, 6 தான் வந்து 900 அப்படின்னா 1 பார்ட் என்ன? 1 பார்ட் வந்து 150. 1 பார்ட் 150னா அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஏஎன்சிக்கான டிஃப்ரென்ஸ். ஏஎன்சி என்னது? ஏஎன்சிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ 2 பார்ட் என்னது? 300. கரெக்டாக லாஜிக் புரியுதா? 3 and 1 இதுதான் ஏஎன்சி. அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் 2. அந்த 2க்கு நம்ம ஒரு பார்ட்டு 150னா 2 பார்ட்டு 300. அப்போ ஃபைண்டு 7xன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸு அதாவது இந்த 300 தான் எக்ஸு. கரெக்டாக 300 தான் எக்ஸு. அப்போது 7xன்றது என்னது? 7xன்றது 7 × 300 2100. அவ்வளோதான். ஓகே, கான்செப்ட் புரியுதா? ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அடுத்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ இப்போ அர்ஜுன் பவேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5:6 ரேஷியோவில். இப்போ அர்ஜுனோட ஷேர் வந்து 4000 அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 96,000. ஸோ இப்போ நான் 0 கட் பண்ணிட்டேன்னா அவனோட ப்ராஃபிட் ஷேர் வந்து 40. அங்கிட்டு மிச்சம் 96ல் 40 போச்சுன்னா 56 தான் யாருக்கு? பவிஷ்க்கு இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு. ஃபைன் த ரேஷியோ பீரியட். அப்போ பீரியட் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ 2 பேரும் என்ன பீரியடில் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ நான் எக்ஸோன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஃபார்மேட் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். அதுதான் நம்மளுக்கு என்னவா வரும்? ப்ராஃபிட்டாக வரும். கரெக்டாக இதோட ரேஷியோ தான் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ அப்போ அதை தான் இங்கே நான் இது பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி, அதாவது அந்த இதை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம்ன்றது இங்கே எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 40ன்ற மாதிரி. ஸோ இப்போ 40 ரேஷியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 7 5 இதுன்னு வரும். ஸோ இப்போ இதை டேரெக்டாகவே இப்படியே அடிச்சு கொடுத்துடலாம்ல. இப்படியே அடிச்சு கொடுத்துட்டோம்னா அப்போ இதுலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அப்போ x/y என்னவா வரும்? 6:7 தானே? புரியுதா? அதானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். ஸோ ஒன்றுமே இல்லை, அர்ஜுனு பவிஷு. ஸோ இவங்க 5x 6xன்னு இருக்கான். இவனோட ரேஷியோ பார்த்தோன்னா 5 7ன்னு இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா சாரி இங்கே இது வந்து ஒய் வரும். ஸோ 5 7ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x/y 6/7ன்னு வரும். அப்படி இல்லைன்னா x/y வந்து 6/7ன்னு வரும். அவ்வளோதான். ஓகே, பர்சன் வந்து என்ன பண்ணுறான்னா 30% வந்து மார்க் பண்ணுறான். மார்க் ப்ரைஸ் சிபியிலேருந்து எம்பிக்கு வந்து 30%. 30% என்னது? 3/10. அப்போ 3/10 30 கூட்டினோம்னா 13/10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 30%னா 13/10. அதாவது 100ன்றது 130 ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து 10, அதாவது 100 இருக்குன்னா இது 130 ஆகுது. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம்ல, அதனால தான் 10 13 சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இது 10 இருந்துச்சுன்னா இது 13 இருக்கும். ஓகே, அண்டு கிவ்ஸ் த டிஸ்கவுண்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? 25% டிஸ்கவுண்ட்னா இப்போ நான் ரேஷியோ கான்செப்ட் படி எப்படி எழுதுவேன்னு பார்த்தோம்னா இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே 3 இருக்கும். 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1/4 தான் 25. அப்போ இதில் 1 குறைச்சி தான் டிஸ்கவுண்ட், 1 குறைக்கிறது தான் டிஸ்கவுண்ட்டு 25%ன்றது. அப்போ 1 குறைச்சிட்டா 4க்கு விற்க மாட்டான், 3க்கு தான் விற்பான். 1 குறைச்சி விற்கிறான் 25%. ஸோ அப்போ அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன், செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ரேஷியோ வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மெட்டு. அப்போ இப்படி எழுதிக்கணும். இப்படி எழுதிட்டு இந்த கேப்பு வந்து இந்த பக்கத்தில் இருக்காத ஃபில் பண்ணணும்.
பக்கத்து இருக்கிறதுல வச்சு ஃபில் பண்ணணும். அப்போ பண்ணோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 40, அடுத்து 52, 13 4 சார் 52, அடுத்து 39. ஓகேவா? நான் 1 செகண்ட் நல்லா எழுதுகிறேன். ஸோ வந்து இப்போ பர்சன் வந்து காஸ்ட்டு, மார்க்கு, செல்லிங்கு. ஸோ காஸ்ட்டு 10 இருந்தால் மார்க் 13 இருக்கும். இது 4 இருந்தால் 3 இருக்கும். அப்போ அந்த கேப்பை பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணுவேன். ஃபில் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 40, 52, 39ன்னு வரும். அப்போது 40க்கு எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் தான் இருக்குது. அப்போ எத்தனை பர்சன்ட் 40க்கு 39 அப்படின்னு வந்துச்சுன்னா பர்சன்டேஜில் பார்க்கும்போது ப்ராஃபிட்டை சொல்கிறேன்னா பர்சன்டேஜில் பார்க்கும்போது 2.5 வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அவ்வளோதான், சமம் முடிஞ்சு. இதை எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் அதாவது நம்மளுக்கு எப்பயுமே ப்ராஃபிட்னா காஸ்ட் ப்ரைஸு கம்மியாக இருக்கணும், செல்லிங் ப்ரைஸை காட்டிடும். இப்போ இங்கே லாஸ் ஆகிருக்கு, அப்போ கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வந்து லோவாக தான் இருக்கும். அந்த எவ்வளோ லோன்ற அந்த கணக்கு வச்சு தான் பர்சன்டேஜ் எவ்வளோ லோவாக இருக்குது. அதாவது 40ன்ற இடத்துல 1 கம்மியாக இருக்குது, ஏன்னா அங்கே 39 தான் பார்த்தோம். அப்போ 100க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேன்சல் பண்ணோம்னா 2.5. அப்போ 5/2 என்ன அர்த்தம்? 2.5 வந்து லாஸ். அவ்வளோதான். ஓகே, வாட் சம் ஆஃப் மணி மஸ்ட் பி கிவன் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார். அப்போ ஓகே, இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவன் 600 ஏர்ன் பண்ணுறான். ஓகேவா? அவன் 600 ஏர்ன் பண்ணுறான். அதுவும் 6 மந்த்ஸுக்கு வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். 6 மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். 12% பெர் ஆனமாக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு 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 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12%. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? 6 மந்த்ஸுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். லாஜிக்கலி புரியுதா? மஸ்ட் பி கிவன் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 months at 12% per annum in order to earn 600 interest. அப்போ எனக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. எப்படி பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, என்ன தெரியும், ஆர் தெரியும், டிவைட் பை 100 அண்ட் ஆல்சோ எஸ்ஐ தெரியும். ஸோ இதுதான் என்னோடய ஃபார்மெட். கரெக்டாக அந்த ஃபார்மெட்டில் அப்படியே உட்கார வச்சுன்னா இங்கே 600, என்னது 600, எஸ்ஐ வந்து 600. ஓகேவா? எஸ்ஐ வந்து 600, இது 600 உட்கார வச்சாச்சு. இஸ் ஈக்குவல் டு பி தெரியாது. ஸோ என் வந்து எத்தனை? 6 months. 6 monthsனால் அப்போ அது இயரில் எடுத்துனோம்னா 1/2 தான் வரும். கரெக்டாக? 1/2. ஆர் வந்து என்னது? 12%. 12/100. ஓகே, ரொம்ப ஈஸியாக புரியுதா? இங்கே இருந்து கேன்சல் பண்ணால் 6, இங்கே கேன்சல் பண்ணால் 100. அப்போ இங்கே இருக்க 100 இங்கிட்டு போயிடுச்சுன்னா மல்டிப்ளை. அப்போ என்ன வரும்? 10,000, 10K. ஆன்சர் வருதா? அவ்வளோதான். இப்போது இந்த டிஐ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஐயில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பை சார்ட். இந்த பை சார்ட்டில் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு டிஐ ரன் பண்ணுது. ஸோ இப்போ பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் கொடுத்துருக்காங்க 5 வில்லேஜில். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர் ஓட்டர்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 10,000. ஸோ இப்போ இதுதான் அந்த 5 வில்லேஜ். ஓகேவா? அந்த 5 வில்லேஜில் ஒரு பெர்சன்டேஜ் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸில் வந்து ஏல வந்து 20%, பியில் 25, 20, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் இனிஷியலாக என்ன பண்ணுவோம்? பெர்சன்டேஜில் வச்சு ரன் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு பெர்சன்டேஜிலே வச்சு இந்த டிஏ முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சா வேல்யூஸ் எடுக்கணும். ஆனால் கம்பல்சரிலி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, இது பார்க்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்து ரொம்ப பாயிண்டில் ஏதாவது ஆடாக இல்லை, எல்லாமே ஈவனாக 0ல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கான்செப்ட் புரியுது? ஆட் நம்பரில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்ம ஏன்டா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பிக் நம்பர்ஸாக இருந்தாலும் யோசிக்கணும். நம்ம ரேஷியோவில் கொண்டு போக முடிஞ்சுன்னா ரேஷியோலே வச்சு சால்வ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம டேட்டா எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்னது, நம்மளுக்கு வந்து 100% தான் இந்த 10,000. அப்போ 1% என்ன? 1%ன்றது 100 தான். கரெக்டு தானே? 100% 10,000னா அப்போ 1% 2 0 காலியாக பேர், அப்போ 100 தான். 1% 100னா அப்போ 20% என்னது? 20% அப்படின்றது 2000 எழுதி வச்சுக்கோங்க. 20% 2000. 25% எவ்வளோ? 2500. அதே மாதிரி அடுத்து என்னது? 20% 2000. அடுத்து 15% 1500. அடுத்து 20% 2000. ஸோ இப்படி நீங்கள் எழுதி வச்சுட்டு அடுத்த சம் எப்படி மூவ் பண்ணுறோமோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம்மில் இஃப் 20% ஆஃப் ஓட்டர் இன் பி. ஸோ இப்போ பியில் எத்தனை ஓட்டர்ஸு? பியில் பார்த்தோம்னா 25%. அப்போ பியில் 25%னா எத்தனை?
1% 100ன்னு பார்த்தோம்னா 25%னா 2500 பேர் இருக்காங்க பியில். ஓகேவா? என்னது ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸ். அப்படி 20% ஆஃப் ரிஜிஸ்டர் பண்ண ஓட்டர்ஸ் வந்து கேஸ்ட் தேர் ஓட்ஸை போடலை. அப்போ 20% எவ்வளோ? 250 அதாவது 2500ல் 20% அப்படின்றது 500. ஸோ அப்போ 500 பேர் ஓட்ட போடலைன்னா அப்போ எவ்வளோ? 2000 பேர் தான் மிச்சம் இருப்பான். அந்த 2000ல் 10% எவ்வளோ? 10% ஓட்டர்ஸ். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அந்த 2500 பேரில் 20%ன்னு சொல்லும்போது 500 பேர். அந்த 500 பேர் வந்து கேஷ் பண்ணல ஓட்டை. அப்போ மிச்சம் எவ்வளோ? 2000 பேர். அந்த 2000ல் வந்து 10% ஓட்ஸ் வந்து இன்வேலிட். அந்த 2000 பேர் ஓட்டு போட்டிருக்கான், அந்த ஓட்டு வந்து இன்வேலிடாக இருக்குது. 10%. வந்து 200. அப்போ 200 அங்கே கழிச்சு விட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1800. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் இன் வில்லேஜ் பி. அது என்னது? 1800. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக. ஓகே, இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இன் வில்லேஜ் சி எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. வில்லேஜ் சின்னு என்னது? 20%. 20%னா 1%, 100னா 20%னா 2000. ஓகேவா? 2000 வச்சுக்கோங்க. இன் வில்லேஜ் சியில் 10% ஆஃப் ரிஜிஸ்டர் ஓட்டர்ஸ் டிட் நாட் கேஸ்ட் தயர் ஓட்ஸ். ஓகேவா? 10% வந்து ஓட்டு போடலை, அவங்களோட ஓட்டை வந்து கேஸ்ட் பண்ணல. அப்படின்னா 10% நான் 2000ல் 10%னா 200. அப்போ ரிமைனிங் 1800 இருக்கும். ஓகே, 1800. அண்டு நோ ஓட் வாஸ் இன்வாலிட். எந்த ஒரு கள்ள ஓட்டுமே இல்லை, எல்லாமே நல்ல ஓட்டு தான். இந்த 1800 ஓட்டுமே நல்ல ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வின்னிங் கேண்டிடேட். ஓகேவா? இப்போ வின்னிங் கேண்டிடேட் இருப்பாங்களே. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு லைன் கொடுத்துருப்பா பாருங்களேன். there are only 2 candidates contesting the election. அப்போ வந்து 2 பேர் தான், 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டிங்க. அந்த மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ the winning candidate defeated the other candidates 12% of votes cast. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, வின்னிங் கேண்டிடேட்ஸ் வந்து தோற்ற அந்த லூசிங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா, அவங்கள காட்டில 12% ஓட்டு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் கான்செப்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது என்னன்னு புரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே கவனமாக பாருங்கள். 1 minute. அதாவது 1800ன்றது நம்மளோட டோட்டல் ஓட்டு. ஓகேவா? இப்போ வின்னிங் மொத்தம் எனக்கு 100%. அதாவது இந்த 100% தான் இப்போ இங்கே இருக்க 1800. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 100% தான் 1800 அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்றது தான் 1800. ஓகேவா? அப்போ 1% எவ்வளோ? 18. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 1% 18. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இந்த இடத்துல டோட்டல் வேலிட் ஓட்ஸ் என்னது? 100%. 100%ன்றது சென்ஸ் 1800. ஸோ இப்போ இந்த 1800ல் தான் 12% கூட இருக்குது. அதாவது அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த வின்னிங் கேண்டிடேட்ஸுக்கும் லூசிங் கேண்டிடேட்ஸுக்கும். அதை தான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு 100% யார்? 1800 தானே. ஓவராலாக 100%ன்றது நம்ம 10,000. அந்த கணக்குக்குள்ளே நீங்கள் வர வேணாம். நம்ம கணக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இருக்கிற வேலிடான ஓட்ஸில் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற வேலிடான ஓட்ஸில் எனக்கு டோட்டல் ஓட்ஸ் வேலிட்னு பார்த்தோம்னா 1800. அந்த 1800 நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 100ல் 12% வந்து கூட இருக்குது. யார் கூட இருக்கா? அந்த வின்னிங் கேண்டிடேட்ஸ். அப்போ மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 88%. அந்த 88%ம் 2 பேர் ஈக்குவலாக தானே இருந்திருப்பாங்க. அந்த 12 தானே வின்னிங் கேண்டிடேட்ஸ் வந்து டிஃபீட் காட்டுறான். அப்போ மிச்சம் இருக்க அந்த 88மே 2 பேர் ஈக்குவலாக தானே இருந்திருப்பாங்க. கரெக்டாக? அப்போ இந்த 88ல் 2 பேர் ஈக்குவல்னா அப்போ வின்னிங் கேண்டிடேட்ஸ் டபிள்யூன்னு வச்சுக்கோ, அவனுக்கும் 44 ஓட்டு, 44%. லூசிங் கேண்டிடேட் எல்லுக்கு அவனுக்கு ஒரு 44%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? இந்த 12 தான். அப்போ இந்த 12 இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 44 கூட. அப்போ வின்னிங் கேண்டிடேட்ஸுக்கு எத்தனை ஓட்ஸ் வந்திருக்கும்? வின்னிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 56% ஆஃப் ஓட்ஸும், லூசிங் கேண்டிடேட்ஸ்க்கு 44% ஆஃப் ஓட்ஸும் வந்திருக்கும். சம்மு அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 1% வந்து 18ன்னு பார்த்தோமா? அப்போ 56% எவ்வளோ? 56 × 18. அப்போ வின்னிங் கேண்டிடேட்ஸுக்கு எத்தனை ஓட்டு? 1008 ஓட்டு வந்திருக்கும். 1008 ஓட்டு வின்னிங் கேண்டிடேட்ஸ். இவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் லூசிங், அதாவது லூசிங் கேண்டிடேட் எத்தனை ஓட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1800ல் வின்னிங் கேண்டிடேட்ஸுக்கு 1008 ஓட்டுனா, அப்போ ரிமைனிங் இருக்கிறது தானே லூசிங் கேண்டிடேட்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 792. கணக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 செகண்ட் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு டோட்டலாக வந்து 2000 ஓட்டு, 2000ல் 10% போயிடுச்சுன்னா 1800 ஓட்டு தான். இந்த 1800 ஓட்டில் இந்த 1800மே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கள்ள ஓட்டு இல்லை, நல்ல ஓட்டு, எல்லாமே நல்ல ஓட்டு. அப்போ இந்த நல்ல ஓட்டில் இருந்து தான் நம்ம ஓட்டு பிரித்து கொடுக்க போகிறோம், வின்னிங்க்கும் லூசிங்க்கும். கரெக்டாக? அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 1500 தான் இந்த இடத்துல வந்து ராஜா, அதாவது 100%. 100% அப்படின்றது இந்த இடத்துல 1800. அப்போ 1% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18.
இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 12% அப்படின்றது தான் வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் லூசிங் கேண்டிடேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ மொத்தமாக நான் 100%ன்றது என் கையில் இருக்கிற அந்த ஓட்டுனா, அந்த 100ல் 12 நான் தனியாக வச்சுக்கிறேன். அப்போ 12 தனியாக வச்சுட்டேன்னா மிச்சம் 88% இருக்குமா? இந்த 88% ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலாக தானே இருக்கும். வின்னிங் கேண்டிடேட்ஸுக்கும் லூசிங் கேண்டிடேட்ஸ்க்கும் ரெண்டு இந்த 88ன்றது ஈக்குவலாக தானே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ வின்னிங் கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு எது அவனுக்கு மேஜராக இருக்குது? இந்த 12 ஆட் ஆகுது. அப்போ 44 + 12 அது அப்போ 44 + 12 என்னது? 56%. அப்போது 1% 18னா 56% எவ்வளோ? 56 × 18 இப்போ தான் பார்த்தோம் 1008. 56% வந்து 1008 ஓட்டு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? லூசிங் கேண்டிடேட்ஸோட ஓட்டு எவ்வளோ? அப்போ லூசிங் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ? 44%. அவன் எவ்வளோவா இருப்பான்? அப்போ ரிமைனிங் ஓட்ஸ் தான் அவன். அப்போ 792. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஓகே ஓகே அடுத்து வந்து ஆவரேஜ் கான்செப்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க? ஸோ ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஓட்ஸ் இன் பிசிடி. ஸோ பிசிடி என்னது பார்த்தோம் அப்படின்னா 25, 20, 15 அப்போ 30, 40, 60, 20% வரும் ஆவரேஜ். அதாவது இது இந்த பர்சன்டேஜ் மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். மூணுத்தையும் ஆட் பண்ணால் 60 டிவைட் பை 3 அப்போ 3 அடிச்சு கொடுத்தா 20 நம்மளுக்கு இது வந்து 20% ஆவரேஜ் வந்திருக்கு. 1% என்ன பார்த்தோம்? 100 பார்த்தோம். அப்போ 20% 2000 அப்போ 2000 தான் ஆவரேஜாக இருக்கும். ஸோ 2000 அவ்வளோதான். அடுத்து இது எப்படி சொல்கிறது? கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன் வில்லேஜ் ஏபிடி எல்லாம் உங்களுக்குறாங்க. அதில் ஓட்டு கேஸ்ட் பை 70% இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்க ரெஸ்பெக்டிவ்லி இவங்க எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க. ஓகேவா? 75% ஓகே. ரிஜிஸ்டர் ஓட்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் விச் வில்லேஜ் அமாங் இதில் அதிகமான ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது, கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம ஏல வந்து என்ன பார்த்துருவோம்? ஏல வந்து 20%னா 2000. அப்போ 2000க்கு நான் 70 எடுப்பேன். 2000க்கு 70% எவ்வளோ? 1400. அதை வச்சுக்குவேன். அடுத்து என்னது? 65%. 65% எதுலேருந்து? பியிலேருந்து எடுக்கணும். பியில் வந்து எவ்வளோ? 2500. அப்போ 2500ல் 65% எவ்வளோன்னு பார்த்தோம்னா என்ன வரும்? $16.25 வரும். ஓகேவா? 16.25 வரும். அடுத்து வந்து டியில் பார்த்தோம்னா 1500. 1500ல் 80% எவ்வளோ? 120. அதாவது 1200. அடுத்து ஈல வந்து 2000. 2000ல் 75% எவ்வளோ? 2000ல் 75% 1500. ஸோ இப்போ இந்த 4லையுமே எது லீடிங்காக இருக்குதுன்னு பார்த்தோம்னா பி தான். அப்போ ஆன்சர் என்னது? பி. அவ்வளோதான். அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் registered voters from village A and C what percentage average. அப்போ நம்ம இதை பர்சன்டேஜில் வச்சுக்கலாம். A and C what percentage ஆவரேஜ் நம்பர். A and C என்னது? A இங்கே இருக்குது, அடுத்து C இங்கே இருக்குது. இதோட ஆவரேஜ் என்ன? 20. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஓட்ஸ் ஃப்ரம் வில்லேஜ் பிடி என்னது? டிஇ ஆட் பண்ண என்னது? 30, 40, 60, இது 20. ஸோ 20/20 அடிச்சு கொடுத்தா 100% தான் ஆவரேஜ். ஸோ அவ்வளோ, நம்ம கணக்குள்ளே எந்த வேல்யூவே எடுக்க தேவையில்ல. ஸோ இந்த டே முடிஞ்சு. ஓகே, இப்போ இந்த டிஏ எடுத்துக்கோங்க. இந்த டிஏ வந்து ஹோம் ஒர்க் தான். இதில் வந்து டேட்டா வெளிப்படையாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிஏ வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கான டவுட்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.